ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ். நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாதலின் வரலாறு பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, ஆல்ரெடி 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இது 4வது வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். இதில் உள்ள இந்த சட்டங்கள் தான் இந்திய அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு மெயின் காரணமாக இருந்திருக்கு. சரிங்களா, அதெல்லாம் நம்ம 1 by 1 பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி ஒழுங்குமுறை சட்டமும் பிட் இந்தியா சட்டமும் பார்த்தாச்சு. சார்ட்டர் ஆக்ட் 1813 அந்த சாசன சட்டம் 1813 தான் பார்க்க போகிறோம். இந்த சட்டத்தின்படி என்னென்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தான் இந்தியாவில் வர்த்தகத்துக்கான ஆதிக்கத்தை செலுத்திட்டு வரும். அதை முடிவுக்கு கொண்டு வந்து எல்லா பிரிட்டிஷ் குடிமக்களும் யார் வேணால் இந்தியாவில் வர்த்தகம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை ஆங்கில அரசாங்கம் கொண்டு வந்திருக்கும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கையில் தேயிலை அபின் வியாபாரம் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, அடுத்தது சார்ட்டர் ஆக்ட் 1833. சரிங்களா, 1833 வந்த சாசன சட்டம் தான் பார்க்க போகிறோம். இந்த சட்டத்தின்படி தான் வங்காள கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற பதவி இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக மாற்றப்பட்டிருக்கும். யார் ஃபஸ்ட்டு இந்தியாவின் கவர்னர் ஜெனரல்னு கேட்டாங்கன்னா வில்லியம் பெண்டிங் அவர் தான். சரிங்களா, அதுக்கப்புறமா நமக்கு ஆல்ரெடி தெரியும் பம்பாய், மெட்ராஸ், வங்காளம் 3க்கும் தான் சட்டமன்ற அதிகாரங்கள் இருக்கும். இந்த 3 மாகாணத்துக்கு தான். இந்த சட்டத்தின்படி பம்பாய் மற்றும் மெட்ராஸ் இந்த 2 மாகாணங்களோட சட்டமன்ற அதிகாரங்கள் மட்டும் நீக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, மேலும் இந்த சட்டத்தின்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட வணிக நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக மாற்றிருப்பாங்க. நம்ம சார்ட்டர் ஆக்ட் 1813 பார்த்தோம் இல்லையா, அதில் தேயிலை அப்புறமா அபின் 2 வணிகமும் இவங்க பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த சட்டத்தில் நல்லா பார்த்துக்கோங்க, எல்லா வணிக நடவடிக்கைகளும் நீக்கியிருப்பாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.